ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லார் வீட்லயும் ஃபெஸ்டிவலுக்கு ஒவ்வொரு ஸ்வீட் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்வீட் பாரம்பரிய ஸ்வீட். இந்த ஸ்வீட் கோயம்புத்தூர் ஸ்பெஷல். இது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா பண்டிகை நாட்கள்ல இது செய்வாங்க. அது என்ன ஸ்வீட்னா ரவா லட்டு. ரவா லட்டு தாங்க ஸ்பெஷல். நம்மளுடைய சேனல் வீடியோல வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஆப்ஷனை கொடுத்து வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இந்த ரவா லட்டு தயார் பண்ணுறதுக்கு 300 கிராம் ரோஸ்டட் ரவா நான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு வானலில் இன்னும் ஒரு தடவை நம்ம பொன்னிறமாக வறுத்து அரைச்சிடலாம். சில பேர் முழுசாவும் போட்டு செஞ்சுருக்காங்க. நான் சில பேர் அரைச்சும் செஞ்சுருக்காங்க. நான் அரைச்சி தான் இந்த தடவை செய்ய போகிறேன். நான் இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த ரவாவை வறுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரவா லட்டு நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பால் 1 கப் ரவா, 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகரும் நல்லா மிக்சியில் நம்ம சுகரை பொடி பண்ணிக்கலாம். முந்திரி 25 கிராம், திராட்சை 25 கிராம் வச்சுருக்கேன். 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை ரெடி பண்ண போகிறோம் நெய்யிலேயே. அப்போ தான் இதில் பாலோ இல்லை தண்ணியோ சேர்க்கக்கூடாது. சேர்த்தா கெட்டு போயிடும். நம்ம வச்சுருந்து சாப்பிட முடியாது இந்த ரவா லட்டை. ஏலக்காய் பொடி இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். நான் முழு ஏலக்காவை ரவாவில் வறுக்கும்போது நான் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இந்த ரவா மாவில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வானலியில் 100 கிராம் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 25 கிராம் பாதாமை நல்லா பொன்னிறமாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா பாதாம் ரொம்ப கருகிடும். ஸ்லோவாக நல்லா அப்படியே பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு திராட்சை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த திராட்சையை அதுலேயே போட்டு நல்லா அதையும் நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அந்த மாவில் ஊற்றும் போது நல்ல ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக அப்படியே பொரி பொரியாக இருக்கும். அந்த நெய்யை சேர்க்கும்போது அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி வச்சு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை அதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே அந்த லட்டை நம்ம பிடிக்கணும். அதனால் நெய்யை கொஞ்சம் சூடுபடுத்திட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம பொறுக்கிற சூட்டுக்கு தான் நம்ம எடுத்து பிடிக்க போகிறோம். ரொம்ப ஆற விட்டாலும் லட்டு பிடிக்க வராது. இந்த ரவா லட்டோட பதமே நம்ம பிடிக்கிறதுல தான் இருக்குது. இந்த லட்டு சேஃபு, உருண்டை சேஃபு. அது மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னாவே நம்ம ஓகே தான். ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நல்லா அழுத்தி பிடிக்கணும் இந்த ரவா லட்டை. இது ரவா முழுசாக போட்டு பிடிக்கிறாங்க சில பேர். அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை. இதை அரைச்சி போட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு பிடிக்க வருது. நம்ம நெய் கூட கொஞ்சோண்டு கையில் அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அழுத்தி பிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மாவு சூடாக தான் இருக்கணும். ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ எல்லா மாவுலேயும் நான் லட்டு பிடிச்சி முடிச்சிட்டேன். சூப்பராக சேஃப் லட்டு சேஃப் நல்லா கிடச்சிருச்சுங்க எனக்கு. இங்கே பாருங்கள், இந்த முந்திரி திராட்சை எல்லாம் அழகாக அதில் உட்காந்துட்டாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையுமே இந்த ரவா லட்டு தீபாவளிக்கு நான் செய்து கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்டும் பார்த்துருக்கேன். மாற்று மத சகோதரிகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் வீடுகளில் இந்த ஸ்வீட் நான் செய்து பார்த்ததில்ல அவ்வளோவா. நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரவா லட்டு செய்தாச்சு.
யாரெல்லாம் வந்து இது வந்து பிடிக்கும், நம்மளுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள், அ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரவா லட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நம்மளே செய்து நம்ம வந்து சாப்பிடும்போது, அதில ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ரவா லட்டு 1 வீக் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. கீ, முந்திரி, திராட்சை எல்லாம் இந்த ரவா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. சூப்பரா நல்லாருக்கும் இந்த ரவா லட்டு. இதுவரைக்கும் கடையில வாங்கி நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியா, சிம்பிளா செய்திடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.